ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி தங்கும் நாள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில அவங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா வேற என்னென்ன நாட்கள் என்னென்ன கிழமைகள் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன்கிழமைங்க. ரிஷபத்திற்கு 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி இல்லையா, அவரே 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதியாகவும் புதன் பகவான் வர்றதுனால புதனுக்கு என்ன சொல்றாங்க, கல்வி அறிவு, கணக்கன், புத்திகாரகன், புந்தி அப்படின்னு சித்தர்களால சொல்லப்படுறாங்க. ரிஷபத்துக்கு அதிபதியான அந்த சுக்கிரன் செல்வ வளம் சேர்க்கணும்னா என்ன இருக்கணும், வாழ்க்கை கணக்கு சரியா இருக்கணும். ரிஷபராசிக்கு அதிபதியான அந்த சுக்கிரனுக்கு செல்வம் தங்கணும்னா என்ன இருக்கணும், வாழ்க்கையில கணக்கு பார்த்து வரவறிந்து செலவு செய்யக்கூடிய புத்தி சரியா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வம் தங்கணும் மகாலட்சுமியுடைய அருளால எப்படி இருக்கணும்னா, அந்த புதன்கிழமை என்பது அவர்கள் வாழ்க்கையில திட்டமிட்டு ஒரு கணக்கு பார்த்து வாழ்க்கையினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு எப்படி போகலாம், அடுத்து எப்படி நம்ம வளரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் மைண்டோட அன்றைய நாளில் எந்திரிப்பாங்க. அதில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு இல்லாமல் இருப்பார்களா? ஆக அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய அம்சத்திற்கு அந்த மகாவிஷ்ணுடைய அருளும் அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை என்பது இவர்களுக்கு நல்ல உகந்த நாள் அமையும். புத்தி ஷார்ப்பாக இருக்கும். ரிஷபத்திற்கு புதன்கிழமையில் கணக்கு சரியாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை செய்யணுங்கிற சாதுரிய புத்தி வேலை செய்யும். அப்படியே நகைச்சுவை அன்றைய நாள் நகரும். அவங்களுடைய புத்திகள் மனம் எல்லாம், மனம் என்ன சிந்திக்குதோ அது புத்திக்கு போகும், புத்தி என்ன சிந்திக்குதோ அது மனசு கேட்கும். ரிஷபராசிக்காரர்கள் தன் மனதோடு அவங்க வாழக்கூடிய, தன் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை திட்டமிடக்கூடிய, தன் மனதிற்கு சந்தோஷமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய, புதன்னா கம்யூனிகேஷன் 2ஆம் இடம் இல்லையா, குடும்பத்தில் நேரம் செலவு செய்யக்கூடிய, இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கக்கூடிய, அவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய, பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய, வீட்டில் உட்கார்ந்து தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய, மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய, மகாவிஷ்ணுவினுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு, வெள்ளியினுடைய அம்சம் பெற்ற அவர்களுக்கு புதனுடைய அருளும் இருந்தால் அவங்க வீட்டில் செல்வமும் இருக்கும், வளமும் இருக்கும், அஷ்டலக்ஷ்மியும் குடியிருக்கும். ஆக புதன் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளால பொன்னும் கிடைக்கும், புதன் என்ற கல்வியினுடைய அருளும் கிடைக்கும். அவர்களுடைய அறிவிற்கு தகுந்த வழியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான பாதையும் அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் என்பது அப்படியே புதுசா திணுசா யோசனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும்.